எவ்ரி ஃபிலிம் மேக்கர் ஹேஸ் இஸ் ஓன் பெர்ஸ்பெக்டிவ். நான் வந்து பிளாட் ட்ரிவனா ஒரு ட்ரெய்லர் சொல்ல போறேன்னா இல்ல கேரக்டர் ட்ரிவனா சொல்ல போறேன்னா, இந்த ட்ரெய்லரை பொறுத்தவரைக்கும் இது கேரக்டர் ட்ரிவன். கம்ப்ளீட்டா கேரக்டரா இன்ட்ரோடியூஸ் பண்ணி அப்படி முடிச்சிட்டாங்க. அதில் ரஜினி சார் ஒரு முக்கியமான அவர் தான் செட்டில் கேரக்டர்ன்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்களே தவிர என்ன கதை என்ன மாதிரி ஒரு விஷயத்தை அணுக போறாங்க அப்படின்னு நமக்கு எந்த விஷயம் தரல. அது காரணம் வந்து அவர் வந்து சரி தியேட்டர்ல வந்து பாரு அது தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. எழுதின டைலாக் அதுக்காக தானே இப்போ அப்படித்தானே எழுதியிருப்பாங்க. ஏன்னா சுத்தியாசன் கூட வந்து ரஜினி சார் பேசும்போது அந்த டைலாக் வேணும்னே தான் போடுவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அவங்க 2 பேரும் எவ்வளோ ஆத்மார்த்தமான நண்பர்கள் தெரியும். நண்பருடைய பொண்ணு நடிக்கும் போது அந்த டைலாக்ன்றது வந்து ஒரு ட்ரெய்லருக்கான மெட்டீரியலாக பார்க்குறது. ட்ரெய்லருக்கான மெட்டீரியலாக அவங்க பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து நைஸ். அந்த ஒரு இது ரஜினி சாருக்கு எப்பவுமே இருக்கும். அவர் வந்து கமல் சார் என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டாரு, சிவகுமார் சாரை விட்டு கொடுக்க மாட்டாரு, அவரோட நண்பர்களை விட்டே கொடுக்க மாட்டாரு, மோகன் பாபை விட்டே கொடுக்க மாட்டாரு. அவங்களாம் காலங்காலமாக அவருடைய நண்பர்களாக இருக்காங்க 50 வருஷமா. இந்த 50 வருஷம் நண்பர்களை வந்து இன்ன வரையும் கொண்டாடிட்டே இருக்கிற ஒரு மனிதர் வந்து ரஜினி சார். ட்ரெய்லர் நிறைவாக பார்த்தீங்கன்னா ஒரு ரஜினி சார் நடந்து வருவார், பேக்ரவுண்டில் வந்து ஒரு பறவை கத்துற சவுண்டு கேட்கும். இது காக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர்கள் வந்து எப்படி நீங்கள் விஜய் கண்டல் பண்ணலாம் அப்படின்னு சோசியல் மீடியாவில் போட்டதாகவும் நேற்று 2 நாளாக பார்த்தீங்கன்னா கடந்த 2 நாளாக டிபேட்டாக போயிட்டு இருக்கு. உங்களுக்கு அதை பார்த்தோன்னா என்ன சார்? ஆனால் அவர் ரொம்ப அழகாக ஒன்று சொன்னார். அதுதான் வந்து இண்டஸ்ட்ரிக்கு முக்கியமான விஷயம். 2 படம் கொடுத்த உடனே வந்து தனி ஜெட்லாம் கேட்குற இந்த இண்டஸ்ட்ரியில் இன்னைக்கு ஒரு சிம்பிளாக இருக்கிற ஒரு மனிதர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் சொன்னார் பாருங்க. அது எவ்வளோ உண்மை தெரியுமா? இன்னைக்கு வந்து ஒரு படம் 2 படம் ஹிட் ஆன உடனே அவங்களோட ஆட்டிடியூட் எல்லாம் நிறைய பேருக்கு மாறி போகுது. பெரிய பிரச்சனையாது. ப்ரொடியூசர் வந்து சக்ஸஸ் ஆகிறாரா இல்லையான்னு தெரியாமல் ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ரஜினி சார் மட்டும் அப்படியே இருக்கு. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக தயாரிப்பாளர் பாஃப்டா தனஞ்சயன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சனிக்கிழமை கூலி திரைப்படத்தோட ட்ரெய்லர் வெளியானது. அதை தொடர்ந்து ஆடியோ லான்ச்சில் ரஜினி சார் பேசுனது தான் மிகப்பெரிய அளவில் வைரலாக போயிட்டு இருக்கு. நம்ம ரஜினி சார் ஸ்பீச்சை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் எப்படி சார் உங்களோட பார்வையில்? ட்ரெய்லர் ஒரு சொல்லுவாங்க, ட்ரெய்லர்ல வந்து 2 விதம் இருக்கு. ஒன்று வந்து பிளாட் ட்ரிவன், இன்னொன்று வந்து கேரக்டர் ட்ரிவன். அதாவது பிளாட் ட்ரிவன்னா ஒரு கதை சொல்றது. இப்போ தலைவன் தலையில் பார்த்தீங்கன்னா கேரக்டராக சொல்ல மாட்டாங்க, அது வந்து ஒரு கதையாக சொல்லிட்டு வருவாங்க. 2 பேர் மத்தியில் இருக்கிற கான்ஃப்ளிக்ட் இதெல்லாம் சொல்லுவாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலியும் அது மாதிரி தான் ஒரு கதை சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு இம்ப்ரெஷன் பண்ணுறது வந்து ஒரு விதம். இன்னொன்று வந்து கேரக்டர் ட்ரிவன். இந்த ட்ரெய்லர் பொறுத்தவரைக்கும் கேரக்டர் ட்ரிவனாக இருந்தது. அதாவது ஒரு கேரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே வராங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க படத்தில் அப்படின்ற ஒரு பிரமிப்பை உருவாக்குறாங்க. பட் பிளாட்டாக யாருக்குமே என்ன அப்படின்றது ஒரு கிளியர் இது கிடையாது. ஸோ அந்த வகையில் ஒரு இன்ட்ரிகிங்கான ஒரு ட்ரெய்லர். இன்ட்ரிகிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒண்ணுமே நம்மளுக்கு டோட்டலா எதுவும் தெரியாது, ஆனா பயங்கர எதிர்பார்ப்பு, ஏதோ ஒரு பெரிய பிரம்மாண்டமா இருக்கு, மாசா இருக்கு, பல கேரக்டர் பல ஹீரோஸ் நடிக்கிறாங்க, பல பேர் நடிக்கிறாங்கன்ற ஒரு பிரமிப்பு ஒன்று வருது. ஸோ இப்போ இனிமே வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருல, நீ கதையெல்லாம் தெரிஞ்சுட்டு உள்ள வரக்கூடாது, நீ படத்தை வந்து பாரு தியேட்டர்ல, அப்பதான் உனக்கு கதை சொல்லுவேன் அப்படின்னு கிளியர் கட்டா லோகேஷ் கனகராஜ் நம்மளுக்கு ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்காரு. இது வந்து ஜென்ரலா இது மாதிரி பண்றது பிளஸ்ஸாகவும் இருக்கும். நம்மளுக்கு வந்து கதையை ரிவீல் பண்ணோம்னா எல்லாருமே தெரியும் அப்படின்னு. இப்போ கிங்டம் என்ற படத்துக்கு பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டா பிளாட்டை சொல்லியிருப்பாங்க. ஓகே, நீங்க விஜய் தேவரோட படத்துல பிளாட் என்ன, இங்கிருந்து ஒரு வந்து சிபிஐ ஆஃபீஸர் மாதிரி ஒரு ஆஃபீஸர் வந்து ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு ஐலண்டுக்கு அனுப்புறாங்க. அங்க இன்னொரு வில்லன் இருக்கான், அவன் யாருன்னா இவனுடைய பிரதர் தான். அதை வந்து பிரதர்னு சொல்லாம அங்க ஒருத்தருப்பா அவனை காமிப்பாங்க, அங்க வந்து வில்லன் மாதிரி ஒருத்தருப்பான், இவனை வந்து அவன் தேடி போறான் அப்படின்ற மாதிரி வரும். அவனை பிடிச்சிட்டு வரணும், இதுதான் இவங்களுடைய கோல் அப்படின்னு கிளியர் கட்டா ட்ரெய்லர்லேயே காமிச்சிட்டாங்க. இப்போ ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஐயோ கதையை சொல்லிட்டியா அப்படின்ட்டாங்க. ஆனா அந்த ட்ரெய்லர் வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கிடுச்சு. படமும் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 80-90 கோடியை தாண்டி போயிட்டு இருக்கு, பெரிய ஹிட்டுன்றாங்க தெலுங்குல. ஸோ எவ்ரி ஃபிலிம் மேக்கர் ஹேஸ் இஸ் ஓன் பெர்ஸ்பெக்டிவ். நான் வந்து பிளாட் ட்ரிவனா ஒரு ட்ரெய்லர் சொல்ல போறேன்னா இல்ல கேரக்டர் ட்ரிவனா சொல்ல போறேன்னா, இந்த ட்ரெய்லரை பொறுத்தவரைக்கும் இது கேரக்டர் ட்ரிவன். கம்ப்ளீட்டா கேரக்டரா இன்ட்ரோடியூஸ் பண்ணி அப்படி முடிச்சிட்டாங்க. அதில் ரஜினி சார் ஒரு முக்கியமான அவர் தான் செட்டில் கேரக்டர்ன்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்களே தவிர என்ன கதை என்ன மாதிரி ஒரு விஷயத்தை அணுக போறாங்க அப்படின்னு நமக்கு எந்த விஷயம் தரல. அது காரணம் வந்து அவர் வந்து சரி தியேட்டர்ல வந்து பாரு அது தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. பார்ப்போம். கூலி படத்தோட காஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்காங்க, எப்படி ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதா எல்லோருடைய கேள்வியாக இருந்தது. ஆனால் ட்ரெய்லரில் பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்டாருக்குமே ஒரு மாசான என்ட்ரி கொடுத்து அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணிட்டாரா அப்படி எடுத்துக்கிறீங்க? இல்லை கண்டிப்பாக. இப்போ நாகார்ஜுன சாருக்கு ஒரு கிங் நாகார்ஜுனா ரிலீஸ் பண்ணுறாரு, அமீர் கான் வந்து இவர்களோட அமீர் கான்றாரு, ஸ்ருதி ஹாசன், அப்புறம் ஷோபீர், அப்புறம் சத்யராஜ் சார், எல்லாருக்கும் உபேந்திரா ரியல் ஸ்டார் அப்படின்னு ஒரு தனி அறிமுகமாக கொடுத்து இந்த படம் அதோட ரஜினி சாருடைய அந்த பிரமிப்பான ஒரு அறிமுகம் கொடுத்து ஓவராலாக இவ்வளோ பேர் இருக்காங்க. அது பிறகு அனிருத் எல்லாம் ஒரு டீமாவே மிக பிரம்மாண்டமான ஒரு டீம். அதை வந்து கிளியர் கட்டா இந்த ட்ரெய்லரில் கொடுத்துருக்காரு. குறிப்பாக லோகேஷ் கனகராஜ் சார் வந்து நிறைய இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. இன்டர்வியூவில் வந்து ஒரு கேள்வியில் நீங்கள் வயலன்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து 100% பண்ணவே மாட்டேன் அப்படின்னாரு.
படத்தோட சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ரஜினி சார் படத்துக்கு ஒரு 30-40 வருடங்கள் கழித்து ஏ சர்டிஃபிகேட் கிடைக்குது இல்லையா? இது படத்துக்கு ஏதாவது ஒரு விதத்துல மைனஸ் ஆகும் நீங்க நினைக்கிறீங்களா? மைனஸா அப்படி நான் சொல்ல மாட்டேன். என்னன்னா பொட்டன்ஷியலை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது கஷ்டமாயிடுமோ, அதாவது ஒரு பொட்டன்ஷியலா நம்ம வந்து ஒரு இண்டஸ்ட்ரீட்டா மாறும், ஒரு பெரிய டர்ன் ஓவர் பண்ணோம் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது ராயன் படம் வந்து 150 கோடி பண்ணுச்சு. நம்மளுக்கே தெரியும், வந்து பெரிய லெவலில் கலெக்ட் பண்ணுச்சு. ஏ சர்டிஃபிகேட் படம் தான். அந்த ஏ சர்டிஃபிகேட் படத்தை வந்து இவ்வளவு பெருசா யூத் எல்லாம் வந்து பார்க்கும்போது ஏன் வந்து இந்த படத்தை வந்து பார்க்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கு. அட் த சேம் டைம் ரஜினி சார்னாலே குழந்தைங்க தான். அவர் குழந்தைங்களுடைய சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தை கூட சொல்லும், அதான் பாட்டு. நம்ம இன்னைக்கு வரையும் அதை தான் சொல்லிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட குழந்தைகள்லாம் வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுற ஒரு படமா இல்லையே அப்படின்ற ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. ஜெயிலருக்கு இதே விமர்சனம். அதான் ஜெயிலர்ல வந்து யூஏ தான், ஏ கொடுக்கல. ஆனா வயலன்ஸ் அதிகமா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இது எப்படி யூஏ கொடுத்தீங்க, இவ்வளவு கழுத்தை வெட்டுறாரு அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா குழந்தைங்களாம் எல்லாரும் நிறைய பேர் வந்து பார்த்தாங்க. இண்டஸ்ட்ரீட்டா அந்த படம் மாறுச்சு. இப்போ இந்த படம் ஏ சர்டிஃபிகேட் வந்த பிறகு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னை டைம்ஸ்ல வந்து இதை பற்றி ஆர்டிக்கிளே வந்திருக்கு. அதில் நானும் ஷேர் பண்ணேன். ரியாஸ் அவர்கள் என்ன சொன்னார், வந்து அவருடைய மேனேஜர், அதாவது ரஜினி சாரோட பிஆர்ஓ, அவர் என்ன சொல்லியிருக்காரு, இதுமே வந்து இது மாற்ற முடியாது. ஏன்னா இப்போ படம் ரிலீஸ்க்கு வந்து ஏன் வந்தாச்சு, இப்போ திருப்பி நாங்கள் கொண்டு போயிட்டு இதை மாற்ற முடியாது, அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஏ சர்டிஃபிகேட் படமா, இவ்வளோ வயலன்ஸ் இருக்கிறதுட்டு அவங்களால காம்ப்ரமைஸே பண்ண முடியல. ஒருவேளை ரிவைசிங் கமிட்டி போனாங்களா தெரியல. ரிவைசிங் கமிட்டி போயிருந்தா ஒருவேளை ஃபைட் பண்ணியிருக்கலாம். பட் அதுக்கு டைம் இல்லையா, எதனால வந்து ஏ ஒத்துக்கிட்டு இவங்க ரிலீஸ் பண்றாங்க அப்படின்லாம் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. உள்ள என்ன நடந்தது நம்மளுக்கு தெரியாது. பட் ஒரு ஏ சர்டிஃபிகேட் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா மல்டிபிளெக்ஸஸ்ல பெரிய லெவல்ல உள்ள விட மாட்டாங்க. குழந்தைகளை உள்ள விட ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. சிங்கிள் ஸ்கிரீன்ல முன்ன பின்னா இருக்கலாம். சார் 18 வயசு ஆச்சு சார், சின்ன பையனோட கூப்பிட்டு போகலாம். பட் அங்கே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணலாமே தவிர, கொஞ்சம் தான், நான் பெருசாக சொல்ல முடியாது, முக்கியமான காம்ப்ளெக்ஸ் எல்லாம் அலோ பண்ண மாட்டாங்க. பட் சிங்கிள் ஸ்க்ரீன்லாம் வந்து ரெப்யூட்டட் சிங்கிள் ஸ்க்ரீன் அலோ பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் ஒரு பெரிய பாதிப்பு இல்லாமல் ஒரு சின்ன பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். நம்ம எதிர்பார்க்குற மிகப்பெரிய கலெக்ஷன் வருமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய சேலஞ்சாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். படமாக பார்த்துட்டு அது பிறகு வந்து ஒரு 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 சின்ன விஷயம் என்னென்னா, ரெஸ்பெக்டும் இன்க்ரீஸ் ஆகுது ஒரு ஃபிலிம் மேக்கர் மேலே. அவர் தைரியமாக ஏற்றுக்கிறார் பாருங்க. எனக்கு வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி எல்லாம் கவலை கிடையாது. ஏ சர்டிஃபிகேட்னா ஓகே, இந்த கண்டென்ட் அப்படிதான் இருக்குது, இவ்வளோ வயலன்ஸ் இருக்குது, அதனால ஏ சர்டிஃபிகேட் தான் வாங்க முடியும், அதுக்கு எதுக்கு நான் போயிட்டு இதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு பாருங்க. அந்த வகையில் லோகேஷ் வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். என்னன்னா யாராக இருந்தாலும் ஐயோ ஃபேமிலியில் வரமாட்டாங்களே அப்படின்றதுல அவருக்கு தெரியாதா? அவருக்கும் தெரியும். ஆனால் ப்ரொடியூசர் தரப்புல இருந்து ஏதாவது கன்சர்ன் இருக்குமா? இல்லை, அவங்க ராயன் ஆல்ரெடி ஏ சர்டிஃபிகேட் பண்ணாங்கல்ல, அதனால வந்து அவங்க பொறுத்தவரை இட்ஸ் ஓகே, பார்த்துக்கலாம். ஆடியன்ஸ் வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. ராயனுக்கே இவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா இந்த படத்துக்கு வரமாட்டாங்களா அப்படின்ற மாதிரி. ராயனுக்கேன்னா தனுஷ் படத்துக்கு இவ்வளோ பேர் வரும்போது ரஜினி சார் படத்துக்கு எவ்வளோ பேர் வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் அவங்களும் ஏற்றுக்கிறாங்க. அந்த வகையில் ஜெயிலர் படத்துக்கு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் இருந்தது இல்லை, வயலன்ஸ் நிறைய இருந்தோம், எப்படி யூஏ கொடுத்தீங்கன்னா, அந்த மாதிரி இதுக்கு இருக்காது. அட்லீஸ்ட் யாருமே நெகட்டிவிட்டி பேச மாட்டாங்க. ஏ தான் கரெக்ட் தான் இது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய பாதிப்பு என்னன்றதை ரிலீஸ் பிறகு தான் நம்ம பேசுவோம். லோகேஷ் சார் தொடர்ச்சியாக எல்லா இன்டர்வியூலையும் பார்த்தீங்கன்னா நான் கமல் சாரோட ஃபேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா சுத்திகாசன் அவர்கள்ட்ட ரஜினி சார் பேசும்போது பார்த்தீங்கன்னா, அவர் வேணா உனக்கு அப்பாவா இருக்கலாம், அவர் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னது வந்து எல்லாரும் கனெக்ட் பண்ணி போடுறாங்க இல்லையா, அது ரியல் லைஃபோட. அது எழுதின டைலாக் அதுக்காக தானே. ஓகே, இப்போ அப்படித்தானே எழுதியிருப்பாங்க. ஏன்னா சுத்தியாசன் கூட வந்து ரஜினி சார் பேசும்போது அந்த டைலாக் வேணுன்னே தான் போடுவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அவங்க 2 பேரும் எவ்வளோ ஆத்மார்த்தமான நண்பர்கள் தெரியும். நண்பருடைய பொண்ணு நடிக்கும் போது அந்த டைலாக்ன்றது வந்து ஒரு ட்ரெய்லருக்கான மெட்டீரியலாக பார்க்குறாரு. ட்ரெய்லருக்கான மெட்டீரியலாக அவங்க பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து நைஸ். அந்த ஒரு இது ரஜினி சாருக்கு எப்பவுமே இருக்கும். அவர் வந்து கமல் சார் என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டாரு, சிவகுமார் சாரை விட்டு கொடுக்க மாட்டாரு, அவரோட நண்பர்களை விட்டே கொடுக்க மாட்டாரு, மோகன் பாபை விட்டே கொடுக்க மாட்டாரு. அவங்களாம் காலங்காலமாக அவருடைய நண்பர்களாக இருக்காங்க 50 வருஷமா. இந்த 50 வருஷம் நண்பர்களை வந்து இன்ன வரையும் கொண்டாடிட்டே இருக்கிற ஒரு மனிதர் வந்து ரஜினி சார் தான். உடைய மாட்டார். 50 வருஷமா அவங்களுக்கு கூடவே டிராவல் பண்ணிட்டு அவங்கள அப்படியே நண்பர்களாகவே இன்னைக்கு வரையும் மெயின்டைன் பண்ற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அது ரஜினி சார் தான். ட்ரெய்லர் பற்றி இறுதியாக ஒரு கேள்வி. ட்ரெய்லர் நிறைவாக பார்த்தீங்கன்னா ஒரு ரஜினி சார் நடந்து வருவார், பேக்ரவுண்டில் வந்து ஒரு பறவை கத்துற சவுண்டு கேட்கும். இது காக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர்கள் வந்து எப்படி நீங்கள் விஜய் கிண்டல் பண்ணலாம் அப்படின்னு சோசியல் மீடியாவில் போட்டதாகவும் நேற்று 2 நாளாக பார்த்தீங்கன்னா கடந்த 2 நாளாக டிபேட்டாக போயிட்டு இருக்கு. உங்களுக்கு அதை பார்த்தோன்னா என்ன சார்? அப்படிலாம் தோணவே இல்லைங்க. எங்கெங்க இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னே தெரியல. ஏங்க இப்படியெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து லோகேஷ் கனகராஜ் பண்ணுவாரா? ஏன்னா அவர் 2 படம் வந்து விஜய் சாரோட பண்ணவர். அவர் அதெல்லாம் அலோ பண்ணுவாரா? இப்படியெல்லாம் வந்து ஒரு கண்டென்ட் ஏதோ ஒரு வகையில் இன்னொருத்தர் இண்டிகேட் பண்ண போதுன்னா அதை அலோ பண்ண மாட்டார். ஸோ 100% ஷுர் இது இஸ் நாட் அட் ஆல் இன்டென்ஷனல். இட் இஸ் நாட் பிளான்டு. இட் இஸ் ஜஸ்ட் மேபி கேஷுவலாக இருந்திருக்கலாம். இது வந்து இவ்வளோ டீகோட் பண்ண தேவையில்லை நான் சொல்கிறேன். நம்ம டீகோட் பண்ணாமல் ஒரு படத்தை படமாக பாருங்க, ஒரு ட்ரெய்லராக பாருங்க. இது வந்து கேரக்டராக நிறைய இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு பெரிய படமாக இருக்குது, அவ்வளோதான். இதோட அடுத்த கட்ட கடந்து படத்தை போய் பார்ப்போம், படத்தை பிறகு நம்ம பேசலாம். ஆனால் இவ்வளோ டீகோட் பண்ணி ஒரு படத்தை பற்றியும் ஒரு ட்ரெய்லரை பற்றியும் இவ்வளோ இதில் இது வேணுன்னே இதுதான் பண்ணியிருக்காங்க, இந்த டைலாக் இதுக்கு தான், இதெல்லாம் நம்ம வந்து நம்ம டைம் பாஸ்க்காக பண்ணுறோம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து படத்தை படமாக பார்க்கணும். படைப்பு வந்து எப்படி வந்திருக்கு அதுதான். இந்த படம் ஒரு பிரம்மாண்டமான படைப்பாக இருக்குது.
ஆகஸ்ட் 14 வரும்போது உலகளா லெவலில் மிகப்பெரிய ஓப்பனிங் வீக்கெண்டாக இருக்க போது படம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து அதனுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்கும். ட்ரெய்லர் தொடர்ந்து எல்லோருமே எதிர்பார்த்தது பார்த்தீங்கன்னா ரஜினி சார் என்ன பேச போறாரு அப்படிங்கிறது தான். ஸோ ரஜினி சார் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா இன்னும் சன் டிவியில் எதுவும் வரல அஃபீஷியலாக, ஆனால் இன்ஸ்டாலையும் சரி நியூஸ்லையும் சரி எல்லாம் வந்துருச்சு. நீங்க ரஜினி சாரோட ஸ்பீச் நான் பார்த்தேன். நான் சின்ன பிட்ஸ் தான் பார்த்தேன். அதில் வந்து அவர் சத்யராஜ் சார் பற்றி சொன்னது, எனக்கும் அவருக்கும் வந்து அவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் 2 பேருக்குள்ள ரெஸ்பெக்ட் இருக்கு. நாகார்ஜுனை பற்றி பேசுறது, லோகேஷ் கனகராஜ் பற்றி ஆல்ரெடி வந்துருச்சு. அதை கமல் ஃபேன் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, அவர் வந்து எதுக்கு என்கிட்ட வந்தன்ற மாதிரி. அதாவது அதெல்லாம் வந்து ஜாலியாக பேசியிருக்காரு. ஆனால் கான்ட்ரவர்சியா ஏதாவது சொல்லி ஒரு பெரிய பரபரப்பு அப்படி எதுவுமே பேசல. நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க திருப்பி வரீங்க பாத்தீங்களா, காக்கா கழுகுல அதெல்லாம் எதுவுமே பேசல. நாங்க வரல சார். இல்ல மீடியா, நான் சொல்றேன் மீடியால உட்காந்துட்டு இதெல்லாம் டீகோட் பண்றாங்களா, அவர் எதுவுமே அந்த மாதிரி பேசல. ரஜினி சார் இந்த டைம் டிப்ளமேட்டிக்கா எல்லார பத்தியும் இந்த படத்துல பணியாற்றின ஒருத்தரை பத்தியும் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. அமீர் கானை பத்தி, ஷோபீரை பத்தி, நாகார்ஜுனா பத்தி, ரியல் ஸ்டார் உபேந்திரா பத்தி, எல்லார பத்தியும் பேசியிருக்காரு. ஸ்ருதிஹாசனை பத்தி பேசியிருக்காரு. ஸோ பேசிக்கலி he made everyone happy. இந்த ப்ரொடியூசர், டைரக்டர் எல்லார பத்தியும் பேசிட்டு சின்னதா ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். அவர் வந்து அவரோட ஸ்பீச் சின்னதை பார்க்கும்போது எதுவுமே ஒரு பெரிய கான்ட்ரவர்சிக்காக அவர் பேசல. அவர் வந்து படத்துக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ அதை பேசியிருக்காரு. குறிப்பா நாகார்ஜுன சாரை பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா அஜித் சாரை மென்ஷன் பண்ணார் இல்லையா. ஸோ ஒரு பக்கம் ட்ரெய்லர்ல வந்து விஜய்க்கு எதிரான போர்ட்ரேட் பண்ணுவாங்க, இங்க பாத்தீங்களா இதுல வந்து ஸ்பீச்ல வந்து அஜித் சார் வந்து புகழ்ந்து பேசுறாரு. ரெண்டையும் ஒப்பிட்டு பேசிட்டு இல்ல அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, அவர் இப்ப நம்ம போற போக்குல நான் பேசுறேன், இது எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. நம்மளுக்கு அந்த டைம்ல இன்ஸ்டன்டா சில ஐடியாஸ் வரும், நம்ம எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணி படிக்கல. இப்போ வந்து பெஸ்ட் என்னன்னா, இப்போ ரஜினி சார் நீங்க எல்லாம் கேட்கறதுனா படிச்சிருங்க சார் அப்படின்ட்டு அவர் இம்ப்ராம்ப்டோ பேசுறாரு. இம்ப்ராம்ப்டோ பேசும்போது என்ன நம்ம எது ஞாபகம் வரும் நம்மளுக்கு, வில்லனா நடிச்சு ஒரு பெரிய ஹீரோ பெரிய பேர் வாங்குறது அஜித் சார். நான் எத்தனை நாள் தான் நான் நல்லவனாக நடிச்சிட்டு இருக்கிறது, நான் இந்த படத்துல இதுல கெட்டவனா வரேன் அப்படின்னு சொல்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். அது ஐகானிக் டயலாக் ஆஃப் அஜித் சார். அவர் என்ன சொல்றாரு, நாகார்ஜுனா வில்லனா நடிச்சதே கிடையாது, நாகார்ஜுனா எப்ப பார்த்தாலும் ஒரு ஸ்டைலிஷ் ஹீரோவா இருக்காரு, எத்தனை நாள் தான் வந்து வில்லனா இது ஹீரோவா நடிக்கிறது, அதனால வில்லனா நடிக்கணும்னு அஜித் சார் சொன்ன மாதிரி ஹீரோ நடிக்கிறாரு அப்படின்னு சொன்னது வந்து இன்ஸ்டன்டா நம்மளுக்கு தோன்றுதான். வேற யாரும் அந்த மாதிரி பேசல, அந்த மாதிரி டயலாக் எங்குமே படத்துல இல்லை. இது அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அதனாலதான் வெங்கட் பிரபு படத்துல வந்து இப்படி பேசியிருக்காரு அப்படின்லாம் அவர் சொல்றாரு தவிர, இது வந்து பிளான் பண்ணி அஜித் சாரை பத்தி பேசணும் அப்படின்ற ரஜினி சார் என்னமும் அதெல்லாம் கிடையாது. அப்படி இராது. இப்ப நானே பேசும்போது டக்குன்னு எனக்கு வந்துடும், நீங்க ஏன் இவரை பத்தி பேசலன்னுவாங்க. ஐயோ போற போக்குல பேசினப்பா, இவரை பத்தி பேசல அவரை பத்தி பேசினா லிஸ்ட் போட்டு தான் பேசிட்டு இருக்கேன். நான் வந்து யாராவது வந்து இப்போ தெலுங்குல இவ்வளவு பெரிய மார்க்கெட் இருக்கு அப்படின்னு சிலது ஏதாவது வார்த்தை விட்ட வச்சுங்களேன், ஒரு 3 பேர் நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். எனக்கு கமெண்ட் வரும், அவங்க மேனேஜர் அவங்க சைட்ல, சார் எங்க ஆக்டர் எங்களோட இவரை பத்தி நீங்க பேசவே இல்லை சார். எங்க நான் லிஸ்டா வச்சு பேசிட்டு இருக்கேன், நான் பாட்டு கேஷுவலா உட்காந்துட்டு நம்ம கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல என்ன நம்மளுக்கு இம்ப்ராம்ப்டா தோணுதோ அதை தான் பேசுவோம். நம்ம வந்து இவ்வளோ பிளான் பண்ணி ப்ரிப்பேர்டா நீங்களும் எங்களுக்கு கொஸ்டின் கொடுக்கறது இல்லை. நம்ம அந்த டைம்ல ப்ரிப்பேர்டா உட்காந்துக்கிட்டு நான் பேச முடியாது. இப்போ அவர் வந்து பேசுறாருன்னா அவர் கேஷுவலா பேசுறாரு. அதனால இதெல்லாம் ரொம்ப டீகோட் பண்ண தேவை கிடையாது. அதெல்லாம் கிடையாது. அவர் அதெல்லாம் அவர் வந்து இஸ் a fantastic orator. அவர் வந்து இம்ப்ரெசிவான ஒரு orator ரஜினி சார். ரஜினி சார் கட்டி போடக்கூடிய ஒரு மனிதர். 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் பேசி கூட நம்மளை என்டர்டெயின் பண்ணுவாரு. அவர் செல்ஃப் டிப்ரிசியேட்டிங் பண்ணி எல்லாரும் சிரிக்க வைப்பாரு. அவர் வந்து இம்ப்ராம்ப்டோல அவ்வளோ நல்லா பண்ணுவார். அவருடைய ஸ்பீச் எல்லாம் வந்து ஆடியன்ஸை சிரிக்க வச்சு சிந்திக்க வச்சு எல்லாமே இருக்கும். அதோட அவர் எவ்வளோ அழகா சொன்னார் பாருங்க. அது வந்து நான் ரொம்ப அடிக்கடி நான் என்னுடைய வார்த்தைகளை சொல்லுவேன். அவர் சொல்லாரு, எவ்வளவு பணம் எவ்வளவு புகழ் சம்பாதிச்சாலும் வீட்டுல நிம்மதி இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது, வீட்டுல குடும்பமும் எதுவும் நிம்மதி இல்லைன்னா, அது ஏன் இந்த லைன்லாம் சொல்றாரு, எல்லாம் நிறைய வாட்டி சொல்றாருல்ல. அது ஏன் சொல்றாருன்னா எல்லாருக்கும் சொல்றாரு, ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஃபேமிலி. உன் ஃபேமிலி நல்லா இருந்ததுன்னா, உன் ஃபேமிலி வாழ்க்கை நல்லா இருந்ததுன்னா, உன் ஃபேமிலி சந்தோஷமா இருந்ததுன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ எவ்வளவு சம்பாதிக்கிற எவ்வளவு புகழ் எல்லாம் முக்கியமே கிடையாது, வாழ்க்கை தான், அதாவது இதுதான் முக்கியம் அப்படின்றாரு. ஸோ இதுதான் கிரேட். ரஜினி சார் வந்து கடைசியில ஒரு தத்துவமா எல்லாருக்கும் என்ன சொல்றாரு, உன் குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்கோ, உன் குடும்பம் நல்லா இருந்ததுன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும்ன்றாருல. ஸோ இவ்வளோ சினிமாட்டிக்கா இருந்தாலும் வாழ்க்கையை வந்து திருப்பி அவரோட எல்லா வீடியோலும் எல்லா இன்டர்வியூலும் எல்லா இது கமெண்ட்ஸ்லயும் அவர் சொல்றாரு. அதை விட சொல்றாரு, ஜாலியா சொல்றாரு, அப்போ நான் பார்த்த பரவாயில்ல நான் பெட்டர் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அது சொல்றாரு. என்ன இன்டர்வியூ கேட்கறாங்க, பல வருஷமா நான் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன், அதான் சொல்றாரு, இன்டர்வியூ மட்டும் கொடுத்தா முடிஞ்சது கதை அப்படின்றாரு. அதாவது நான் இன்னும் நிறைய பேசிடுவேன்றாரு. நானும் நினைச்சுப்பேன், ஐயோ ரஜினி சாரே வந்து யோசிக்கிறாருன்னா இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு நம்ம பாட்டு நிறைய பேசுறோமோ அப்படின்னு வருது எனக்கு, நம்ம மாட்டிப்போமோ அப்படின்னு. ஏன்னா அவர் சொல்றாரு, நான் இன்டர்வியூ மட்டும் கொடுத்தா முடிஞ்சது கதை அப்படின்றாரு. ஸோ அந்த அளவு ஒரு கேர்ஃபுல்லா இருக்காரு. அதாவது ஸ்பீச்ல நான் கேர்ஃபுல்லா இருக்கணும், நான் வந்து ஏதாவது ஒன்று சொல்லி ஏதாவது காயப்படக்கூடாதுன்றது ரொம்ப கேர்ஃபுல்லாகவே பேசுறாரு. அந்த ஒரு மனிதர் இவ்வளோ அழகா பேசிட்டு வரும்போது அவர் போய் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் காமிக்கிறது எனக்கு எந்த வகையில் உடன்பாடு இல்லை. இஸ் அ ஜெம் ஆஃப் அ பர்சன் அண்ட் அ கிரேட் மேன். இன்டர்வியூ பற்றி சொன்னீங்க, அதனால தான் அந்த கேள்வி. லோகேஷ் அவர்களை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் 2 மணி நேரம் இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. நானும் பார்த்தேன்,
படுத்துக்கிட்டு பார்த்தேன், உட்காந்துட்டு பார்த்தேன், தூங்கி எழுந்து பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்காரு அவர் பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஜாலியா கலாச்சிருந்தாங்க. நீங்க அப்படி ஃபன்னா எடுத்துக்கணும். அதெல்லாம் எதுவுமே வந்து நீங்க ஜாலியா தான் சொன்னாரு. அதான் ஜாலியா சொன்னது என்னன்னா இவ்வளவு பேசுறீங்களா அப்படின்றாரு. ஏன்னா அவர் வந்து இன்டர்வியூ கொடுக்கறது இல்ல. அதனால அவர் சொல்றாரு இவ்வளவு காமெடி பண்றாருன்னா அவர் நினைச்சாலே அந்த கமெண்ட்டை பார்த்தோன்னு யார் பேசுனாங்கன்னு தேடிட்டே இருந்தார். அது ரஜினி சார் தான் பேசியிருந்தா. அது எனக்கு நேத்து ஃபுல்லா ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. ரஜினி சார் தான் பேசியிருந்தாரு. கோபிநாத்துக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு இவரு. அதுல பார்த்தேன். அதை வச்சுதான் பேசியிருந்தாரு. ஓ ரஜினி சார் தான் வந்து லோகேஷ் சார் பேசினாரு அப்படி சொன்னாரு. அத சொல்லிட்டு தான் என்னை ரொம்ப நாளா கோபிநாத் இன்டர்வியூ கேட்டுட்டு இருக்காரு. நான் தான் சிக்காம இருக்கேன்னு சொல்றாரு. பாருங்க எவ்வளவு ஃபன் பண்றாரு பாருங்க. அவர் ஃபன் பண்றாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு ஆச்சரியம். அது நேத்து ஃபுல்லா பார்த்தேன். நானே யாரோ ஒருத்தர் ட்வீட் பண்ணாங்கன்னு நினைச்சேன். இது ரஜினி சார் பேசுறது எனக்கு தெரியாது, உண்மையிலே தெரியாது. நான் அது வந்து எங்குமே ரஜினி சார் வீடியோல வரல, அதனால எனக்கு அது தெரியல. பட் ஆனா எவ்வளவு ஃபன் பண்றாரு பாருங்க அவர். அதே மாதிரி ரஜினி சார் ஸ்பீச்சை தாண்டி அதே அளவு கவனம் எடுத்தது பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் கலாநிதி மாறன் அவர்கள் பேசினது தான். குறிப்பாக நாகார்ஜுன சார் என்கிட்ட சொன்னார், சூப்பர் ஸ்டார் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் ஸ்டார் மட்டும் இல்லை, ஒன்லி சூப்பர் ஸ்டார் வந்து ரஜினி சார் தான். அது காரணம் என்னன்னா, எந்த சிஎம் கால் பண்ணாலும் உடனே எடுப்பாங்க. சிஎம் என்ன பிஎம் சொன்னால் கூட உடனே கால் எடுத்து பேசுவாங்கன்னு சொல்கிறார் இல்லையா. ஸோ மறுபடியும் இந்த டிபேட் கிளம்பலாம். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெயிலர் படத்தப்போ பார்த்தீங்கன்னா யார் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு டிபேட் கிளம்புனது. அப்போதும் கலாநிதி மாறன் தான் ஏதோ ஒரு விஷயத்தில் முற்றுப்புள்ளி வைத்தார். மீண்டும் அவரே இந்த மாதிரி பேசி வந்து ஆரம்பிச்சு. இல்லை இது எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. இப்போ விஜய் சாரே சொன்னார் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் தமிழ் சினிமா பொறுத்தவரைக்கும், அது ரஜினி சார் தான். அவரே சொல்லிட்டார். அதனால அந்த பாயிண்ட் முற்றுப்புள்ளி. அது எனக்கு பெருசா தப்பா தெரியலன்னா அது பெருசா எந்த வகையிலும் ராங்கா இல்லை. ஆனா அவர் ரொம்ப அழகா ஒன்று சொன்னார். அதுதான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு முக்கியமான விஷயம். 2 படம் இட்டு கொடுத்த உடனே வந்து தனி ஜெட்லாம் கேட்குற இந்த இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு வரையும் சிம்பிளா இருக்கிற ஒரு மனிதர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் சொன்னார் பாருங்க. அது எவ்வளவு உண்மை தெரியுமா? இன்னைக்கு வந்து 1 படம் 2 படம் ஹிட் ஆன உடனே அவங்களோட ஆட்டிடியூட் எல்லாம் நிறைய பேருக்கு மாறி போகுது. பெரிய பிரச்சனையாது. ப்ரொடியூசர் வந்து சக்ஸஸ் ஆகிறாரா இல்லையான்னு தெரியாம ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா ரஜினி சார் மட்டும் அப்படியே இருக்கு. எவ்வளோ பிஸ்னஸ் ஆனாலும் சரி, எவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆனாலும் சரி, அவருடைய அதே யதார்த்தத்தோடு இருக்காரு. அவருக்கு சம்பளம் என்னவோ அதை மட்டும் கேட்டு அதோட வேற எந்த காஸ்ட்டுமே இன்க்ரீஸ் பண்ணாமல் எனக்கு ப்ரைவேட் ஜெட் வேணும் எங்காவது கேட்டிருக்காரா? கொச்சிக்கு ஃப்ளைட் போகிறாரு, எப்படி போகிறாரு? ப்ரைவேட் ஜெட்டை போகிறாரு. ரெகுலர் ஃப்ளைட்டில் போகிறாரு. எனக்கு வந்து கூட்டம் வந்துடும், நான் வந்து ப்ரைவேட் ஜெட்டில் போகிறேன்னு அப்படின்னு பண்ணவே இல்லை. ஸோ ரஜினி சாருடைய அந்த அம்புலன்ஸை பற்றி அவர் பேசுகிறார். இன்னைக்கு ஒரு பிஎம் இவர் கால் பண்ணால் எடுப்பாங்க, ஒரு சிஎம் எடுப்பாங்க. ஆனால் அவர் வந்து சாதாரண ஃப்ளைட்ல போயிட்டு இருக்காரு, எல்லாமே சிம்பிளா போறாரு. அவரால் எங்களுக்கு எந்த போர்டனும் இல்லை. எங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா போர்டன். இப்போ ஒரு சார்ட்டர் ஃப்ளைட் நீங்க பண்ணணும்னு வச்சுங்களேன், 5 லட்ச ரூபாய் வரும். 2 and 4 30 லட்ச ரூபாய் ஆயிடும். ஓகேங்களா? அப்போ ஒரு ட்ரிப்புக்கு 30 லட்ச ரூபாய்னா எப்படி வந்து நிற்க பாருங்க. 10 ட்ரிப் போனா 3 கோடி ரூபாய் அதுவே வந்துடும். ஸோ இப்படியெல்லாம் இல்லாம ஒரு நடிகர் எந்த அளவு வந்து ஒரு ப்ரொடியூசருடைய ஃபேவரபிளா இருக்காரு. என்னங்க நான் என்னங்க 3000 ரூபாய் 4000 ரூபாய் டிக்கெட்ல நான் போய்க்கிறேன் அப்படின்னு முதலே போய்க்கிறாரு அவர். ஓகே, நேராக ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் ரோல கொடுத்தாலும் உட்காந்து போறாருல. அதுதான் வந்து ரஜினி சார். ரஜினி சாரோட சிம்பிளிசிட்டி பத்தி அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பேசுறாரு. அதுல சூப்பர் ஸ்டார்னு சொல்றது பல காலமா சொல்லிட்டு இருக்கிறதா. அதனால இது வந்து அந்த டிபேட்டே இல்லை. அந்த டிபேட் இஸ் ஃபுல் ஸ்டாப். ஓகே, அது ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் இன் இந்தியா. அமீர் கான்ல இருந்து எல்லாரும் சொன்னது ஒண்ணே தான். தட்ஸ் ஒன்லி ரஜினி சார். அவர் என்னைக்குமே காலங்காலமா சூப்பர் ஸ்டார் தான் இருப்பாரு. நான் வந்து பல இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். ரஜினி சாரை பத்தி பேசும்போது கலாநிதி மாறன் சார் வந்து இதை சொன்ன உடனே அந்த நடிகர் யாரா இருக்கும், அந்த நடிகை யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிபேட். இல்ல இன்னைக்கு நீங்க வந்து பேர் எடுத்தீங்கன்னா விஜய் தேவரகொண்டா பிரைவேட் ஜெட் கேக்குறாரு. ஓகேங்களா? அவரோட ப்ரொமோஷனுக்குலாம் பிரைவேட் ஜெட்ல போறாரு. நீங்க ஒரு இவரை பத்தி சொல்ற அவருக்கு அப்படி எல்லாம் போவேனா? நிறைய பேர் இருக்காங்க. அதாவது எனக்கு பிரைவேட் ஜெட் கொடுங்க, அப்பதான் நான் வந்து ப்ரொமோஷன் வர முடியும், ஷூட்டிங் வர முடியும் அப்படின்னு எல்லாரும் வந்து பிரைவேட் ஜெட்ன்றத ஒரு சாதாரணமா ஆயிடுச்சு. நீங்க கண்டிஷனா வச்சுட்டாங்க. அது ஒரு பயமா இருக்கு. இப்ப தெலுங்கு சினிமால நிறைய பேர் என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பிரைவேட் ஜெட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஷூட்டிங் எல்லாம் பிரைவேட் ஜெட்ல போறாங்க. அதை அவர் சொல்றாரு. இன்னைக்கு 2 படம் இட்டு கொடுத்த உடனே ஒருத்தர் வந்து பிரைவேட் ஜெட் கேட்கிற இந்த இண்டஸ்ட்ரியில ஜென்ரலா சொல்றாரு. அவர் வந்து தமிழ் சினிமா சொல்லல, தெலுங்கு சினிமா எல்லாம் சேர்த்து சொல்றாரு கலாநிதி மாறன் சார். அப்படி இருக்கிற இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு ஒரு சிம்பிளா இருக்கிற ஒரு மனிதர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் தான். அவர் ஒன்லி சூப்பர் ஸ்டார் அப்படின்றது. கூலி ஆடியோ லான்ச் பத்தி நிறைய ஒரு கேள்வி. இப்போ கூலி ஆடியோ லான்ச், ரஜினி சார் ஸ்பீச், ட்ரெய்லருக்கு முன்னாடி நம்ம நிறைய பேசியிருக்கோம். படத்தை பத்தி ப்ரொமோஷன் பத்தி நிறைய பேசணும். இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறமா படத்தோட ப்ரொமோஷன் எப்படி இருக்கு நினைக்கிறீங்க? படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் எப்படி? இல்ல அவ்வளவுதான். அவங்க ப்ரொமோஷனா இனிமே வந்து டிவி இதெல்லாம் பண்ணுவாங்க. வேற எதுவும் ஈவெண்ட் கிடையாது. தெலுங்குல ஒரு ஈவெண்ட் பண்றாங்க, அதோட முடிஞ்சிருச்சு. நேற்று ஈவெண்ட் பண்ணிட்டாங்க, அதோட முடிஞ்சிருச்சு. ஐ டோன்ட் திங்க் எனி அதர் ஈவெண்ட் they will do. இப்போ வந்துருச்சு இல்லை, 4ஆம் தேதி வந்துருச்சு. இப்போ நம்ம 8-9 நாள் தான். 11ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது. ரஜினி சார் கிளம்பி ஜெயிலர் 2 ஷூட்டிங் போறாரு. அதனால இனிமே வந்து அந்த ஈவெண்ட்டா ஒன்றும் இருக்காது. லோகேஷ் கனகராஜா நிறைய இன்டர்வியூ கொடுத்துட்டாரு. அதனால இனிமே அவர் கொடுக்க மாட்டார். இப்படி எல்லாம் கலாச்சாரம் வேற சொல்றீங்க, இனிமேல் கொடுக்க மாட்டார். ஐயோ இவ்வளவு நேரம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வானப்பா நிறைய பேச வச்சுன்னு. ஸோ அதனால இனிமே வந்து எதுவுமே இருக்காது. இனிமே வந்து படத்தினுடைய அந்த இதுல போய் படம் வந்து ரிலீஸ் ஆயிடும். இனிமே படம் தான் பேசணும். அவங்க நிறைய சொல்லியாச்சு. இப்போ லோகேஷ் அவர்கள் இத்தனை இன்டர்வியூ கொடுத்தாச்சு, ஒரு பெரிய ஈவெண்ட்ல பேசியாச்சு, எல்லாரும் பேசியாச்சு. இப்போ படம் பேசணும். படம் 11ஆம் தேதி நைட்டு ஓவர்சீஸ்ல ரிலீஸ் ஆகுது. நம்ம 14ஆம் தேதி மார்னிங் 9 மணிக்கு தான் இங்க பார்ப்போம். கேரளால 6 மணிக்கு ஓப்பன் ஆகுது.
அந்த 14 மார்னிங்ல இருந்து பேசலாம், ஓகே 10 மணில இருந்து பேசலாம். எப்படி என்ன டாக் வருது, என்ன மாதிரி மக்கள் சொல்றாங்க, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, அந்த மக்கள் என்ன சொல்றாங்க பார்த்துட்டு அது மாதிரி பேசலாம். ரொம்ப நன்றி சார். சினிமா தொடர்பான பல்வேறு அப்டேட்டுகளை கொடுத்தீங்க, தொடர்ந்து கொடுக்கணும். மிக்க நன்றி. தேங்க்யூ.